யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹஸ்பண்ட் கோசம். ஏன் ஹஸ்பண்ட் கோசம் வெயிட் பண்றீங்க? பின்ன எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, நான் தான் வெயிட் பண்ணேன். ஓ, என்ன எக்ஸாம் போயிருக்காங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஏதோ எக்ஸாம்னு சொன்னா வந்தேன். நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டாங்களா? அவனை தான் இனி யாரும் சூஸ் பண்ண முடியாது, அவனாவது ஏதாவது ஒரு நல்ல ஆப்ஷனாக சூஸ் பண்ணட்டும் நினச்சிட்டு இருக்கேன். அப்படிங்களா? வெளியே வந்தா என்ன ரிசல்ட்டோட வருவார் அவர்? அவர் கொஞ்சம் பசியில் வருவார், சண்டே இல்லையா? ஸோ சார், நல்ல ஒய்ஃப் நீங்கள், உங்களோட பெஸ்ட் ஆப்ஷனாக அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் கவலைப்படாதீங்க, நான் வீட்டில் சமைக்கல, ஆர்டர் பண்ணி தான் கொடுப்பேன். ரொம்ப சூப்பர். நானும் இங்கே வந்துட்டல, பாவம் இல்லை. நீங்கள் அப்போ என்னைக்கு தான் சமைச்சிருக்கீங்க? அவர் எதுவும் சமைச்ச மாதிரி பேசுகிறீங்க, ஏதோ அங்கே இருந்தால் மட்டும் சமைச்சிடுற மாதிரியே சீன் போடுறீங்க. நான் சமைக்க மாட்டேன், ஏன்னா வெயில் வந்து என்னோட கிச்சன்ல ரொம்ப தாக்கமாக இருக்கு. ஒரு ஏசி போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏசியா? ஆமாம். இந்த வீடியோ வந்து நல்ல வியூஸ் போயிடுச்சுன்னா எனக்கு ஒரு ஏசி வாங்கி கொடுத்துருங்க உங்கள் சார்பில். உங்கள் ஹஸ்பண்டுக்கு அனுப்பி நான் வாங்கி சொல்கிறேன். ஏன் ஹஸ்பண்டுக்கு அனுப்பாதீங்க, எனக்கு அனுப்புங்க. அவன் வந்து யாருக்காவது வித்துருவான். நான் ஏசியை சொல்ல, வீடியோ சொன்னேன். இப்போ இந்த வீடியோ வருது, அனுப்பாதீங்க அவனுக்கு.